பிரியமான சகோதர சகோதரிகளே, ராயப்பன் என்பவருடைய குடும்பம் ஒரு நடுத்தரமான குடும்பம். ஒரு நடுத்தர குடும்பத்திற்கான பொருளாதார வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் நிறைவாக இருக்கிறது. அவங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருந்துச்சு. டிவி இருந்துச்சு, மிக்சி இருந்துச்சு, கிரைண்டர் இருந்துச்சு, வாஷிங் மிஷின் இருந்தது, பைக் இருந்தது. எல்லாமே சுகபோகமான ஒரு வாழ்க்கை அவருடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய அளவுக்கு, தேவையான அளவுக்கு நிறைவாக இருந்தது. சில காலத்துக்கு பிறகு சின்னப்பன் என்கிற ஒரு குடும்பம் அவருடைய வீட்டிற்கு அருகே குடிபெயர்ந்தார்கள். இந்த சின்னப்பன் அவருடைய குடும்பம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு அதிகமான குடும்பம். அதாவது ராயப்பன் ஃபேமிலியை காட்டிலும் சின்னப்பன் ஃபேமிலிக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. இவங்க 15,000 ரூபாயில டிவி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 50,000 ரூபாயில டிவி வச்சிருந்தாங்க. இவங்க 20,000 ரூபாயில ஃப்ரிட்ஜ் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு 40,000 ரூபாயில ஃப்ரிட்ஜ் வச்சிருந்தாங்க. இவங்க கிட்ட பைக் இருக்குது அப்படின்னா அவங்க கிட்ட கார் இருக்கு. இப்படியாக கொஞ்சம் எல்லாவற்றிலுமே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுவரைக்கும் ராயப்பன் ஃபேமிலியில எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, குறை காண்பது கிடையாது. இருப்பதிலே சந்தோஷமாக இருந்தார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். எப்பொழுது சின்னப்பன் ஃபேமிலி வந்ததற்கு பிறகு இந்த ராயப்பன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் எல்லாவற்றையுமே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம வீட்டில் வெறும் 43 இன்ச் டிவி தான் இருக்கு, ஆனா சின்னப்பன் ஃபேமிலி வீட்டில் 75 இன்ச் டிவி இருக்கு. நம்ம இதுல சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் இருக்கு, ஆனா அவங்க வீட்டில் ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்கு. நம்ம வீட்டில் பைக்கு மட்டும்தான் இருக்கு, அவங்க வீட்டில் பெரிய காரே இருக்கு என்று சொல்லி சின்ன சின்ன விஷயங்களிலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. தங்களிடம் இருப்பது எல்லாமே அவர்களுக்கு குறைவாக தெரிந்தது, மாறாக நிறைவாக தெரியவில்லை. தங்களிடம் இருப்பது எல்லாமே தங்களுடைய தேவைக்கு போதுமானதாக இருந்தது. ஒரு கட்டத்திலே தங்களிடம் இருப்பது தங்களுடைய தேவைக்கு மேலாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். காரணம், பக்கத்து வீட்டு குடும்பத்தோடு தங்களுடைய குடும்பத்தை ஒப்பீடு செய்து பார்த்தார்கள். அதனால் அந்த ராயப்பன் இன்னும் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பித்தார், இன்னும் அதிகமாக கடினமாக உழைக்க ஆரம்பித்தார். ஆனால் எவ்வளவுதான் உழைத்தாலும், எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் மற்ற குடும்பத்திற்கு இணையாக அவரால் வரவே முடியவில்லை. இன்னும் அதிகமாக குறைபட்டுக் கொண்டார்கள், இன்னும் அதிகமாக சோகமாகி போனார்கள், இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியை தொலைத்து விட்டார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மனிதர்களை தான் சுட்டி காட்டுகின்றார். இந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்வதற்கென்று காலை 5 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் வேலை செய்வதற்கென்று வேலையாட்களை ஒவ்வொருவராக அனுப்புகிறார். அவர்களிடம் செய்த ஒப்பந்தம் என்ன? உங்களுக்குரிய தொகையினை நான் கொடுத்து விடுகிறேன், உங்களுக்குரிய கூலியை நான் கொடுத்து விடுகிறேன், என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய்யுங்கள் என்று காலை 5 மணிக்கும், காலை 9 மணிக்கும், மதியம் 12 மணிக்கும், மதியம் 3 மணிக்கும், இறுதியாக மாலை 5 மணிக்கும் தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலையாளர்களை அனுப்புகிறார். ஆனால் வேலைக்கு வந்தவர்கள் அந்த ஒரு தெனாரியத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் வந்தார்கள். ஆனால் சம்பளம் வாங்கும் பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தொகையை பார்த்து கம்பேர் செய்கிறாங்க, ஒப்பீடு செய்கிறார். இதோ இறுதியாக மாலை 5 மணிக்கு வந்தவர்கள் ஒரு தெனாரியம் பெறுகிறார்கள் என்று சொன்னால், நான் காலைல 6 மணிக்கே வந்துட்டேனே, காலைல 9 மணிக்கே வந்துட்டேனே, மதியானம் 12 மணிக்கே வந்துட்டேனே, எனக்கு அவங்களை விட அதிகமாக கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் திராட்சை தோட்ட உரிமையாளர் எல்லாருக்கும் சரிசமமான கூலியை கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் முணுமுணுக்கிறார். திராட்சை தோட்ட உரிமையாளருக்கு எதிராக பேசுகிறார், வாதாடுகிறார்கள். ஆனால் திராட்சை தோட்ட உரிமையாளர் நீதியையும் நேர்மையையும் வெளிப்படுத்துகிறார், நியாயத்தை எண்பித்து காட்டுகிறார். உங்களிடம் நான் எதற்காக ஒப்புதம் செய்தேன்? ஒரு நாள் கூலிக்கு இணையான ஒரு தெனாரியத்தை கொடுப்பேன் என்றுதானே உங்களிடம் ஒப்பந்தம் செய்தேன். அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் வந்த வழியை செல்லுங்கள். கடைசியாக வந்தவர்களுக்கும் நான் இதே கூலியைத்தான் கொடுப்பேன். நான் நல்லவனாக இருப்பது உங்களுக்கு பொறாமையா என்று கேட்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, விண்ணரசும் அப்படித்தான். கடைசியாக வந்தவங்க பாவ மன்னிப்பு வாங்கி நல்லவங்களாக மாறிட்டாங்க. அதை நம்மளால் பல நேரங்களில் ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை. இத்தனை வருஷமா கெட்டவங்களாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க திடீரென்று மனமாற்றம் பெற்று நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால், நல்லவர்களாக மனம் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு உங்களிடமும் என்னிடமும் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம்.
திருடவன் எப்பவுமே திருடனா இருக்கணும் தான் நம்ம பல நேரங்கள் ஆசைப்படுறோம். அவன் மனம் மாறினா கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை. குடிகாரர் தன்னுடைய குடிப்பழக்கத்தை நிறுத்திவிட்டு நான் திருந்து விட்டேன், மனம் மாறிவிட்டேன் என்று சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கான நல்ல மனங்கள் இல்லை. சிறையில் இருக்கக்கூடிய நபர் தான் செய்ததெல்லாம் தவறு என்று சொல்லி சிறையிலிருந்து வெளியே வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும், இனிமேல் திருடக்கூடாது, இனிமேல் பொய் சொல்லக்கூடாது, இனிமேல் தவறு எதையும் செய்யக்கூடாது என்று சொல்லி மனம் வருந்தி மனம் திருந்தி வந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? கடைசியானோர் பலர் முதன்மையானோர் கடைசியாவர். நல்லா இயேசு என்று வாழ்த்து பெறுவார்.